வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நாயகன் படத்தை தொடர்ந்து சுமார் 38 ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாகி இருக்கும் படம் தான் தக் லைஃப். மெட்ராஸ் டாக்கீஸ் மற்றும் ராஜ் கமல் பிலிம்ஸ் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, நாசர், அசோக் செல்வன், சோஜி ஜார்ஜ், பகவதி பெருமாள், ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. உச்சகட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி இருக்கும் தக் லைஃப் திரைப்படம் எப்படி தான் இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். கதைப்படி தில்லியில் பிரபல ரியல் எஸ்டேட் தாதாவாக இருக்கிறாரு நம்ம கமலான ரங்கராய சக்திவேல். எதிரி கும்பலுடன் நடக்கும் மோதல்ல பேப்பர் போடும் நபர் இறந்துவிட அவரது மகன் அமரனை எடுத்து வளர்க்கிறாரு. அந்த அமரன் யாருன்னா நம்ம சிம்பு தான். இந்த கலவரத்தில் பிரிந்த அமரனின் தங்கையை கொண்டு வந்து சேர்ப்பதாக வாக்கம் கொடுக்கிறாரு கமல். வயதாகி கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் நோக்கி நகரும் சக்திவேல் ஒரு பக்கம் மனைவி அபிராமி, இன்னொரு பக்கம் பாடகி இந்திராணி, அதாவது நம்ம த்ரிஷா ரொமான்ஸ் செய்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சக்திவேலுக்கு பின்னாடி அமரன் தலைமை எடுக்க அவரை பார்த்து லேசாக பொறாமையும் அடைகிறாரு சக்திவேலு. சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து அமரனை தூண்டிவிட சக்திவேலை கொல்ல முயற்சிக்கிறாரு அமரன், அதாவது நம்ம சிம்பு. மீண்டும் உயிர் தப்பி வரும் சக்திவேல், அமரன் உட்பட ஒவ்வொருத்தராய் பழி வாங்கிறது தான் இந்த தக் லைஃப் படத்தோட கதை. நாயகன் படத்தில் தனது மக்களுக்காக வன்முறையை கையில் எடுக்கிறாரு கமல் சக்திவேல். அதே வன்முறையால் உருவான பகையால் சக்திவேல் தனது மனைவி மகனின் உயிரை இழக்கிறாரு. தனது மகளை பிரிகிறாரு. இறுதியில் சுடப்படுறாரு. இத்தனையும் பார்த்த சக்திவேலின் குணாம்சங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தக் லைஃப் படத்தில் ஒரு புதிய கதையை தொடர்கிறார் மணிரத்னம். ஆனால் நாயகன் படத்தில் இருந்த மைய கதை, அதில் இருந்த உணர்ச்சிகளின் பேலன்ஸ் தக் லைஃப் படத்தில் மிஸ் ஆகி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய கேங்ஸ்டர், அவருக்கு அடுத்ததாக அதிகாரத்துக்கு வர நடக்கும் சூழ்ச்சிகள், தந்தை மகன் சென்டிமெண்ட், திருமணத்தை தாண்டிய காதல் உறவு என மணிரத்னமின் முந்தைய படங்களின் சாயல்கள் படம் முழுவதுமே இருக்குது. ஒரு பக்கம் கமல் சிம்பு இருவருக்குமான உறவு இதில் மைய கதையாக அமையுது. இன்னொரு பக்கம் கமல் த்ரிஷா, கமல் அபிராமி இடையிலான காட்சிகள் மணிரத்னமின் தனித்துவமான எழுத்துல அமைஞ்சிருக்குது. ஆக்ஷன், எமோஷன் என முதல் பாதியில் சரியாக சென்று கொண்டிருக்கும் படம் இரண்டாம் பாதியில் முழுக்க முழுக்க ரிவெஞ்ச் படமாக மட்டுமே மாறி போச்சு. கமலின் நடிப்பு படத்தில் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். பல முறை பார்த்த காட்சிகள் தான் அப்படின்னாலும் ஒவ்வொரு காட்சியிலும் ஏதாவது ஒரு புதுமையை செய்து காட்சிகளை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றுறாரு. மறுபக்கம் சிம்புவின் ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமையுது. ஆனால் அவரோட கதாபாத்திரம் இரண்டாம் பாதியில இன்னும் ஆழமா சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அபிராமி மற்றும் த்ரிஷாவின் கதாபாத்திரம் வழக்கமான டெம்ப்ளேட் பெண் கதாபாத்திரங்களுக்குள்ள சுருக்கப்பட்டு போயிடுச்சு. சாக்லேட் பாயாக வந்த அசோக் செல்வன் போலீஸ் அதிகாரியாக தோற்றம் முதல் நடிப்பு வரை பயங்கரமா அப்டேட் செய்திருக்காரு. ஆனால் அவரது கதாபாத்திரம் செக்கச்சிவந்த வானம் விஜய் சேதுபதியின் கதாபாத்திரத்தை அச்சடித்தது போல் இருக்கு. ஐஸ்வர்யா லட்சுமி படத்தில் ஒரு முக்கிய ட்விஸ்டாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. நாசர், ரமேஷ் கண்ணா, வையாபுரி, ஜோஜி ஜார்ஜ் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் படம் முழுவதும் தொடர்றாங்க. தக் லைஃப் ஆல்பத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களுமே ஏற்கனவே பெரிய ஹிட் அடிச்சிருந்த நிலையில இந்த பாடல்களுக்கு திரையரங்குகளில் பெரிய வரவேற்பு இருக்கு. எல்லா பாடல்களும் முழுவதுமாக இடம்பெறாமல் காட்சிகளுடன் சிறிய பகுதிகளாக இடம்பெற்றிருக்கு. கதையை மீறாத வகையில் பின்னணி இசை கோர்த்திருக்காரு ஏஆர் ரகுமான். முத்தமலை பாடலுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்து படத்தில் இடம்பெறாதது ஒரு ஏமாற்றமாக அமைஞ்சு போச்சு. ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் சண்டை காட்சிகளில் துல்லியமாகவும் எமோஷனல் காட்சிகளில் மிகவும் நிதானமாகவும் கேமராவை கையாண்டிருக்காரு. வயதாகி வரும் கமலின் முதிர்ச்சியை அச்சு பிசகாமல் கொண்டு வந்திருக்காரு. நாயகன் படம் உருவாக்கிய எதிர்பார்ப்போடு படம் பார்த்தா நிச்சயம் பார்வையாளர்களுக்கு ரொம்ப ஏமாற்றமே மிஞ்சும். முதல் பாதியில் கேரக்டரை உருவாக்கவும் ஒவ்வொரு எமோஷனையும் சொல்ல பொறுமை நேரம் எடுத்துக்கொண்ட மணிரத்னம் இரண்டாம் பாதியின் தொடக்கத்திலேயே லாஜிக்கை எல்லாம் கைவிட்டுட்டு அவசர கதையை சொல்லிட்டு போறாரு. மரணம் வரை சென்று கமல் மர்ம கலையெல்லாம் கத்துக்கிட்டு சண்டை போடும் காட்சிகள் நம்பகத்தன்மையோட சுத்தமாவே இல்லை. இதனால அடுத்தடுத்து நடக்கும் காட்சிகள் மீது எதிர்பார்ப்பு குறைந்தபடியே போகுது. சரி, படத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன முறை இந்தியன் தாத்தா, இந்த முறை தக்கு தாத்தா. நன்றி, வணக்கம்.